செப்பல் கூட போடாமல் நடந்த காலம் உண்டு. இன்னைக்கு ஆண்டவன் எல்லா செலவும் கொடுத்துருக்காரு. போதும். அதனால என்ன போல வாழ்க்கை. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஷப்தினா. இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர் கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் வந்திருக்கோம். இங்கே கவுண்டம்பாளையத்தில் யாரை பார்க்க வந்திருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம ராஜன் அண்ணன் தான். வணக்கம், நான் உங்கள் மைசாராஜன். சூப்பராக அந்த புளியோட அந்த சிக்கனோட அப்படி தயிர் சாதம் வச்சு அப்படி ஒரு பீஸ் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, ஜம்முன்னு இருக்கும். சிக்கன் புளியானம்னு சொல்லி ஒரு ரெசிபி இருக்குது. புளியானம், ஆனம்னா குழம்பு, புளியானம்னா அந்த புளி ஊற்றி செய்கிறது. இந்த பூசணிக்காயும் சிக்கனும் லைட்டாக கடிக்கும்போது அந்த புளியோட ஜூசி உள்ளே இருக்கும். தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. இந்த சிக்கன் புளியானம் சொல்லி இந்த ரெசிபி வந்து நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேள்விப்படுறேன். எவ்வளோ சிக்கன் வீட்டில் விதவிதமாக செஞ்சுருப்பீங்க. இது வந்து சிக்கன் பூசணிக்காய் புளி இதெல்லாம் போட்டு போகிறோம். இது வந்து தேனி கம்ப சைடு செய்கிறது. ஆனால் இப்போ செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு காலத்தில் உள்ளது. ஒரு காலத்தில் வேலை செய்வங்க நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களாம் செஞ்சது இதெல்லாம். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்க, என்ன காரணம், ஏன் பூசணிக்காவை சேர்க்குறாங்க? என்னென்னா ஒரு வீட்டில் ஒரு 5-6 குழந்தைங்க இருப்பாங்க, கொஞ்சோண்டு சிக்கன் இருக்கும், அப்போ சிக்கன் பத்தாது, கொஞ்சம் வெள்ளை பூசணிக்காய் போட்டு புளி ஊற்றி சாப்பிட்டா அதோட டேஸ்ட் தனியாக இருக்கும். இந்த மாதிரி யூனிக்கான விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுற அந்த சிக்கன் கறிக்கும் சிக்கன் மசாலாக்கும் இந்த ரெசிபிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. 2 கிலோ சிக்கன்னா 1 கிலோ இந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்கணும். 2 பீஸ் சிக்கன் சாப்பிட்டா 1 பீஸ் பூசணிக்காய் சாப்பிடணும். அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்தால் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ரியலி தி பெஸ்ட் ரெசிபி. ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் வீட்டில் பண்ணினா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு செம்மையாக நீங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா அப்படி செம்மையாக இருக்கும். இவர் என்ன சொன்னா, வற்புறுத்தி கண்டிப்பாக அந்த ரெசிபி பண்ணுங்க, எவ்வளோ ரெசிபி பண்ணிருக்கோம், அந்த ரெசிபி நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி வாங்க அவர் போய் மீட் பண்ணலாம், போகலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கேன். நல்ல சுகமாக இருக்கீங்க. வெரி குட். உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே தானா, வந்த உடனே அவர் கம்பீரமா நல்லா இருக்க தீனா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதுதான் வேற லெவல். சரி, வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா சுகமாக இருக்காங்க. சரி, ஓகே. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு வேலைலாம்? வேலை இப்போ முன்னோட ஜம்முன்னு போகுது சார். நிறைய ஆர்டர் இருக்குது. ஓகே. எனக்கே டேட்டே இல்லை, அந்த அளவுக்கு ஆர்டர் இருக்குது. நல்ல விஷயம். கடவுளுக்கு நன்றி. நன்றி சார். தாங்களுக்கும் ஒரு நன்றி. ஏற்றி விட்ட ஏறி தாங்கள் தான். நிஜமாதான். எல்லா சப்போர்ட் உங்களுக்கு தான் வரும். ரியலி வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்கும்போது வந்து ராஜனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் கொடுத்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு கடவுள், 2வது நம்மளுக்கு நம்மளை ஏற்றி விட்டவங்களுக்கு ஒரு நன்றி. அது கடவுளுக்கு சமம் ஆகும். தேங்க்யூ 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 ஸோ மச். நன்றி. இந்த ரெசிபி தேவையான பக்கம் சொல்கிறீங்களா? ஓகே. இதுக்கு தேவையான பொருள் வந்து 2 கிலோ சிக்கன் வச்சுருக்கிறேன், 1 கிலோ வெள்ளை பூசணிக்காய் வச்சுருக்கிறேன், ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், ஒரு 200 கிராம் தக்காளி ஆப்பிள் தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் மல்லித்தலை, இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து ஒரு 50 கிராம், அதே அளவுக்கு மல்லித்தூள், அதே அளவுக்கு கறி மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன், கரைச்சி வச்சுருக்கிறேன், தாளிக்கீரைக்கு ஒரு 6 ஏலக்காய், ஒரு 3 பீஸ் பட்டை, ஒரு 3 பீஸ் கிராம்பு, கடலெண்ணெய் ஒரு 150 கிராம் கடலெண்ணெய் வேணும். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு அடுப்பு வைக்கணும். ஓகே. அப்புறம் எப்போ போல கோயம்புத்தூர் குசும்பு. சரி, ஆரம்பிங்க. சரி, ஓகே. இப்போ வந்து அடுப்பு தாச்சு. சரி, எண்ணெய் தேவையில்ல. இந்தாங்க கடலெண்ணெய், ரைட்டா? ஆமாம். ஓகே. சில ரெசிபிக்கு வந்து நல்லெண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணலாம், சிக்கன் நாட்டுக்கோழி அதெல்லாம். ஸோ இதுக்கு வந்து கடலெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாமா? எப்படி? நல்லெண்ணெய் இதுக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல சார். இது கடலெண்ணெய்னா அது நல்ல ஒரு மனமான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகே. இதுதான் நம்ம மணம், ஒரு அருமையான ஒரு மணத்தோடு சிக்கன் சாப்பிட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். சரி, ஓகே. சும்மா 2 பீஸு 3 பீஸ் இருந்தால் போதும். இது ஜஸ்ட் ஒரு ஸ்மெல்லுக்கு மட்டுமே. எண்ணெய் பொரிஞ்சுன்னா கொஞ்சம் அந்த மனம் வரும், அதுக்காக தான். சரி, ஓகே. டன். அப்புறம் ஏலக்காய், லவங்கம். இப்போ வந்து அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போடுறோம். வெங்காயம் ஐ திங்க் ரொம்ப ஈஸி ரெசிபி நினைக்கிறேன், ரைட்டா? சீக்கிரம் இப்போ வெங்காயம் போடுறோம். சரி, ஓகே. கல்யாணத்துக்கு வந்து பர்டிகுலராக இது மாதிரி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை சின்ன வெங்காயம் போடுவாங்க? சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும் சார். நாங்கள் மண்டபத்துக்கு நிறைய செய்யும்போது அவ்வளோ வெங்காயம் உரிக்க முடியாது, அதனால பெரிய வெங்காயத்தை வெட்டி தழைச்சிருவோம். சரி, ஓகே தான். இப்போ இந்த வெங்காயம் போட்டுக்கல, இது வதங்குற பக்கம் எப்படி? கண்ணாடி பதம் வேகணும் சார். அப்போ லைட்டாக தான்? லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஓகே. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் கண்ணாடி பதம் வந்துடும். சரி, ஏன்னா இது வெங்காயம் புது வெங்காயம், போட்ட உடனே கண்ணாடி பதம் வந்துடும். ஓகே. அப்போ எனக்கு காமிக்கிறீங்கன்னா வதக்கிட்டு இப்போ ரெடியா? ரெடி, அவ்வளோதான். இதுதான். இது வந்து ஒரு 40% இருக்குது. சரி, ஓகே. இன்னொரு 10% 50% வெங்காயம் வந்துன்னா நமக்கு அந்த குழம்புல வெங்காயம் தெரியாது.
சரி. வெங்காயம் வதங்கிடக்கூடாது. ரொம்ப பொரிச்சோம்னா பொரிஞ்சு மசாலாவாயிடும். நமக்கு குழம்புல வெங்காயம் தெரிஞ்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. 50%. அப்படி சாப்பிடும்போது வெங்காயம் கடி போடும்போது அருமையாக இருக்கும். ஷூர் தான். வெங்காயம் வதங்கியாச்சு. ஓகே. இந்த அளவுக்கு ஒரு 50% 60% வந்துருச்சு. கண்ணாடி பதம். கண்டிப்பாக. இப்போ தக்காளி போடுறோம். ஒரு 2 கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை இந்தாங்க. ஓகே. இதுக்கப்புறம் இப்போ தக்காளி அரை வேக்காடு வெந்தாச்சு. அரை வேக்காடு 3/4 வேக்காடு தக்காளி வெந்துருச்சு. ஓகே. இந்த டைமில் இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமாம். எடுத்து காமிங்க, அது என்ன பக்கம் ஒதுக்கிட்டுன்னு சொல்லி காமிங்க. தக்காளி தோல் சுருண்டுருக்கான இந்த மாதிரி. ஓகே. தோல் சுருண்டா போதும், ரொம்ப வேகக்கூடாது. சரி தான். இந்த டைமில் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு போடுறோம். இந்தாங்க. சரி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு சொல்லும்போது எவ்வளோ இஞ்சி போடுறீங்க, எவ்வளோ பூண்டு போடுறீங்க? இப்போ நம்ம 2 கிலோ போட்டிருக்கோம் சார். 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு போடுறோம். ரெண்டுமே ஒரே அளவு தான். ஆமாம். என்னென்னா ஒரு ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக போடக்கூடாது. இஞ்சி அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு சாப்பிட்டு கொஞ்சம் கழிச்சு தொண்டை லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. பூண்டு நிறையா இருக்கக்கூடாது. ஒரு 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு போட்டோம். சரி. ஓகே. இப்போ கலக்கிறோம். கலக்கிட்டு ஓகே, இதுக்கு தேவையான உப்பு போடுறோம். தேவையான உப்பு. இப்போ இந்த மனம் எப்படி இருக்குது? இஞ்சி பூண்டுலாம் போட்டோன்னே ஜம்முன்னு வரும். அது என்ன தெரியல, நம்ம சமையல் பண்ணும்போது அந்த இஞ்சி பூண்டு வாசம் பக்கத்து வீடு மட்டும் இல்லை, 4 வீடு தள்ளி அந்த வாசம் இருக்கும். இப்போ இந்த மசாலா எப்படி இருக்குது? அல்வா மாதிரி இருக்கா? ஆமாம். இப்போ இதில் கொஞ்சோட மிளகாத்தூள் கறி மசாலா போட்டு லைட்டாக திருப்பி அப்படியே தோசைக்கு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக. இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு வேணும். உப்பு இந்தாங்க. எவ்வளோ போடுறீங்க? ஒரு அளவாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் போடுறோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருமா? ஆமாம். சரி இந்தாங்க. சரி, இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள். இந்தாங்க மஞ்சத்தூள். எலி கடிச்ச மாதிரி ஓட்ட போடாதீங்க சார், போடுறக்கே முடியலைங்க. எலி குறிஞ்ச மாதிரியே ஓட்ட போடுங்க. அதாவது அளவு போடும்போது கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப பெருசாக போட்டால் கொட்டிட்டு சொல்லிட்டு தான் போடுவோம். நாங்கள் என்னென்னா அரை பாக்கெட் வெட்டி வச்சுருக்கேன். அப்படி கொட்டும்போது ஒரு கொட்டுக்கு 200 கிராம் தானே. அப்படி சரி, அப்படியே கொட்டிடலாமா? அப்படி கொட்டும்போது 200 கிராம். சரி, இதுக்கப்புறம் என்ன போடணும்? கறி மசாலா. கறி மசாலா. இப்போ இந்த இடத்துல இந்த கறி மசாலோட ரோல் என்ன? நம்ம நார்மலாக வந்து வீட்டில் சமைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கறி மசாலோட ரோல் என்ன? ஏன் கறி மசாலா யூஸ் பண்ணுறாங்க? சிக்கனுக்குள்ள கறி மசாலா, அதாவது சிக்கனுக்கு வந்து சிக்கன் மசாலா நிறைய பேர் போடுவாங்க. சிக்கன் மசாலா இல்லாமல் கறி மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள், செம்மையாக நல்லா டேஸ்ட், ஒரு வித்தியாசமான டேஸ்ட். அந்த வாசத்துக்கு டேஸ்ட்டுக்காக தான். லாஸ்ட்டாக மல்லித்தூள் மட்டும் தான் இருக்குது, அதையும் கட் பண்ணி தருவா? போதுமா? அது எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கி. சரி, ஓகே. தண்ணி ஊற்றுறோமா கொஞ்சம்? ஊற்றுங்க. தொக்கு மாதிரி ஆகுது. பூசணிக்காய் வேணும்ல, ஊற்றுங்க. இன்னும் ஊற்றுறோமா? ஓகே. சரி, ஓகே. தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம எப்படி எவ்வளோ நாள் குக் பண்ணுறோம், எந்த டைமில்? ஒரே ஒரு கொதி சார். ஒரு கொதி வரும். கொதி வந்தோன்னா பூசணிக்காய் போடுறோம். பூசணிக்காய் லேசாக ஒரு 10% வேகணும். ஓகே. வெந்தோடனே சிக்கனை போடுறோம். 10% வந்தால் போதும். மிச்சம் 90% சிக்கன் கூட வந்துடும். சரி, ஓகே. சிக்கன் ஈவனாக வேகும். ஏன்னா சிக்கனில் கண்ணில் போகப்பட்டால் வந்துடும். நம்ம பூசணிக்காய் கொஞ்சம் வேறு லேட்டாக, கொஞ்சம் லேட் ஆகும். இப்போது இந்த இடத்துல இந்த பூசணிக்காய் நம்ம சேர்க்குறோம்ல, இந்த பூசணிக்காயில் இந்த புளியான குழம்புல வந்து வேறு என்ன காய்கறிலாம் சேர்க்கலாம்? இல்லை, எனக்கு தெரிய வேறு எது காய் சேர்த்த மாதிரி தெரியல. ஏன்னா தெரிஞ்சுன்னு சொல்லணும், தெரியும்னு சொல்லிடுறாங்க. சரி, ஓகே. அது பெரிய ஒன்றும் வேலை இல்லை. சரி, நல்ல விஷயம். இப்போ கொதிச்சு போதுமா? போதும். இப்போ பூசணிக்காய் லேசாக கொதி வந்துருச்சு, லைட்டாக எண்ணெய் திரியுது. அந்த டைமில் பூசணிக்காய் போடும். சரி, ஓகே. அப்போது இந்த பூசணிக்காவே நம்ம போட்டலாம். இந்த பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கியூப்ஸை கட் பண்ணி போட்டிருக்காங்க. இது அந்த சிக்கனோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பெருசாக வந்தால் நல்லா இருக்காதுல்ல, புளி ஏறாது. புளி ஏறாது. அதனால சின்ன சின்ன சைஸஸ் இது மாதிரி கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டு புளியோட அந்த பூசணிக்காய் சாப்பிடும்போது செம்ம டேஸ்டாக இருக்கும். புளி சாதம் வச்சு சாப்பிட்டா சூப்பர். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. ஓகே. பூசணிக்காய் போட போகிறோம். இந்தாங்க. இந்த பூசணிக்காய் போடுறதுக்கு முன்னால் வீட்டில் பார்த்துக்குங்க, இந்த மாதிரி முறையாக நின்றுச்சுன்னா உங்கள் குழம்புல உப்பு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்படியா? இது டெக்னிக்கலாக சொல்கிறதா? ஆமாம். ஒரு கொதிச்சு முறை அடங்குதுன்னா உடனே உப்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சரி, நம்ம பார்க்கலாம் வேண்டாம், உப்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பூசணிக்காய் போடலாம்.
இப்போ இந்த பூசணிக்காய் போட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் வேகணும். ஒரு 10% வேணும். 10%. அதுக்கப்புறம் தான் சிக்கனை போடுறோம். ஆமாம். ஸோ அப்போ எனக்கு 10% வந்து பேர் காமிங்க, எந்த ஸ்டேஜில் சிக்கன் போடலாம் சொல்லி ஓகே, நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு கொதி வந்துடும். இப்போ பூசணிக்காய் வந்து ஓகே லைட்டாக அந்த நீங்கள் சொன்ன 10% வந்திருக்கு. 10% வந்திருக்குது. ஓகே, இந்த டைமில் சிக்கனை போடுறோம். ராஜனோட கை பக்குவத்துக்காக தான் நான் சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கேன். அது உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். சரி, கொஞ்சம் வேகட்டு ஒரு 80% வந்தோடனே புளி ஊற்றுறோம். 50% சொன்னீங்க. 50 ஒரு 50-60% வந்தோம். 50-60 அப்படியே மாற்றுவாரம் பார்த்தேன். இல்லை அந்த டைமில் புளி ஊற்றினோம்னா புளி கொஞ்சம் சிக்கன்லேயும் காயிலையும் பிடிக்காம. ஓகே, இதே புளியை வந்து கடைசியாக ஊற்றினா பிடிக்காது சார். ஓகே, அந்த சிக்கன்லேயோ காயிலையோ புளி பிடிக்காது. ஓகே, நம்ம சாப்பிடும்போது அந்த புளி அந்த காயிலையும் சிக்கன்லேயும் தெரியணும். அப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். வேகட்டு வந்தோன்னு சொல்கிறேன். இப்போ இந்த சிக்கனை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த வெந்த பக்கம் போதுமா செக் பண்ணி சொல்கிறீங்களா? இது வந்து ஒரு 50% வந்திருக்கு பாருங்க. ஓகே, கறி வந்து எலும்பை விட்டு கலரக்கூடாது. கறி வந்து எலும்பை விட்டு கலரக்கூடாது, அதாவது உடையக்கூடாது, தனியாக உடையாது. ஓகே, இந்த மாதிரி பக்குவத்தில் லைட்டாக அமுத்துனா கறி வந்திருக்காங்க. ஓகே, பூசணிக்காய் அதே மாதிரி ஒரு 50-60% வந்திருக்கும். ஓகே, கண்ணாடி பதம் வந்துருச்சா? ஓகே, இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி ஊற்றலாமா? ஓகே, டன். இப்போ புளி தண்ணி ஊற்றுனோம்னா அந்த புளி பூசணிக்காயிலையும் கறியிலையும் பிடிக்கும். இந்தாங்க புளி தண்ணி. நீங்கள் ஊற்றுறீங்களா? நீங்களும் ஊற்றுங்க. அதாவது ஒரு எலுமிச்சை பழத்துக்கு கொஞ்சம் கூட பெருசு, நிறையாவும் ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு ஊற்றி பார்த்துக்கணும். 60-70% புளி இருந்தால் போதும். நிறையா புளி இருக்குதுல. வேகத்தில் இப்போ பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்தாச்சு. ஓகே, செம்மையாக வந்திருக்குது. இங்கே பார்த்தீங்களா, அப்படியே அல்வா பதத்தில் இருக்கும். ஓகே, அது சொல்லும் போது பாருங்களேன், சிக்கன் வந்தாச்சு, செம்மையாக இருக்கும், அப்படியே ஹல்வா பக்கத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இல்லை சார், அப்படி இங்கே ஒரு நிறைய குழம்பு ஊற்றக்கூடாது. சும்மா ஒரு அரை கரண்டி குழம்பு ஊற்றி ஒரு 5-6 பீஸு, சும்மா லைட்டாக குழம்பு. ஓகே, சூடாக சாப்பாடு வச்சு கொஞ்சோட குழம்பு ஊற்றி 4-5 பீஸை வச்சு அப்படி சாப்பிட்டா சூப்பர். அப்படி இருக்கும். சரி, ஃபைனலாக கொத்தமல்லி போடுங்க, சாப்பிடலாம். என் ஃபேவரட்டான டிஷ் நான் ஆமாம், நீங்கள் தான் போடணும். சரியா? சும்மா அப்படி மலைச்சாரல் மாதிரி சிக்கன் தலையில் ஓகே அப்படி போட்டு ஒரு பெரட்டி ஓகே, அப்படியே கொஞ்சம் சாப்பாடு எடுத்து ஆனை உருட்டின மாதிரி உருட்டி அப்படி உள்ள தள்ள வேண்டியது. ஆனை உருட்டின மாதிரி டேஸ்டிங் கொடுங்க. உங்கள் கையால் கொடுங்க போட்டு. சரி, டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? சூடாக இருக்கும், கொஞ்சம் சூடாக ஆறட்டுமே. பூசணிக்கு அப்படி கண்ணாடி பார்த்து வந்திருக்கா. ஆமாம், அதாவது இந்த அல்வா மாதிரி வெட்டுற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அப்படி வெட்டினா 2 விலும் அதுக்கப்புறம் அந்த லைட்டான புளிப்பும் 2வது காரம் டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகும். வெந்தது கண்ணாடி பார்த்தா இருக்கா, பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது ஒரு புது அனுபவம். வெரி குட். ஓகே, அந்த புளிப்பு காரத்தை சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. வெரி குட், தேங்க்யூ. சூப்பர். நீங்கள் வந்து சிக்கன் யூஸ் பண்ணுறீங்களே, என்ன சிக்கன் யூஸ் பண்ணால் கரெக்டாக? நம்ம சமையலே முடிச்சிட்டோம். மார்பு பகுதி யூஸ் பண்ணுவோம், தொடப்பகுதி யூஸ் பண்ணுவோம். தொடப்பகுதி தான் சார் பண்ணுவோம். மார்பு பகுதி சிக்கன் அந்த ஜஸ்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் கட்டியாக இருக்கும், நாராக இருக்கும். புளி போடும்போது கூட கொஞ்சம் நாராயிரும். அதனால் என்ன செய்வோம்னா தொகை பகுதி இந்த மாதிரி கை ரெக்கை அந்த மாதிரி ஐட்டம் தான் போடுவோம். எங்கள் இதுலேயும் அவ்வளோதான், அதான் இருக்கும் பூராமே. ஏன்னா ஒரு குழந்தைங்க வச்சு சாப்பிடும்போது சவுச்சி கீழே துப்பிடுவாங்க. நம்மளும் சாப்பிடணும், நம்ம குழந்தைங்களும் சாப்பிடணும், சாப்பிடணும். தேங்க்யூ, வெரி குட். உங்கள் நம்பர் கொடுங்க. நான் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் மைசா கேட்டரிங் வச்சுருக்கிறேன். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 97 50 52 82 50. உங்கள் வீட்டு சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் எதாவது சொல்லுங்கள், பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம். உங்கள் மைசா ராஜன்.
ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எனக்கு இந்த ரெசிபி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.